அதேமாரி மிஷினில் போடும்போது பார்த்தீங்கன்னா துணி கிளாத் வைஸ் போடுங்க. இந்த மாதிரி பனியன் கிளாத்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பனியன் கிளாத்லாம் தனியாக எடுத்து வச்சு நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில் என்னோட 2 துணி வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்கு. அது வந்து எனக்கு இது வந்து இந்த மெஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டர் பல்சேட்டர் இருக்கிறதுனால மேக்ஸிமம் நீங்கள் வந்து காட்டன் கிளாத்தாக இருந்தாலும் சரி, காட்டனோட கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் சரி, ஜென்டில்லே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ பெட்ஷீட்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துவைச்சிட்டு நம்மளால புளியவே முடியாது பெட்ஷீட். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டை சூப்பராக புளிஞ்சு கொடுத்துருது. அது வந்து செம்ம அட்வான்டேஜ். நமக்கு வெயிட் இப்படி ஒரு சைடாக வருது அப்படின்னா இது ஆடும், கிடுக்கிட்டுன்னு ஆடும். இது வந்து உள்ளார வந்து இப்படி மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்கள் ஏற்றியும் தாத்தியமாக போட்டிங்கன்னா ரொம்ப கடன்னு ஆடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து இப்போ தெரியுதுங்களா, அந்த சேஃப்டி கவர் இருக்கிறனால துணி நமக்கு வந்து வெளியவே வரல, சூப்பராக பொழிஞ்சிருக்கும். சேஃப்டி கவர் எடுத்துருங்க. சுற்றி இவ்வளோ துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் அழுக்கு இப்படி சரௌண்டிங்ஸில் இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணணும். எப்படி க்ளீன் பண்ணணும், இதை தள்ளி விட்டிங்கன்னா இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பின்னருக்கு வந்துடும். ஸ்பின்னருக்கும் நமக்கு புளியும் போது தண்ணி தேவைப்பட்டால் புளிஞ்சிக்கலாம். வெல்கம் பேக் டு கிறிஸ்டியாஸ் வியூ. நான் ராமகிருஷ்ணன். போன வீடியோவில் இந்த எல்ஜி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து துணி எப்படி இதில் வந்து துவைக்குதுன்னு ஒரு வீடியோ போடுங்க, அப்புறம் வந்து எப்படி இதை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. எப்படி துணி துவைக்குதுன்னு உங்கள்கிட்ட வந்து லைவாக டெமோ பண்ணி காட்ட போகிறேன். டெமோ ப்ளஸ் ஹவு டு க்ளீன் திஸ் எல்ஜி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். போலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இதை எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் துணி துவைக்காம துணிகளை வந்து சேமிச்சு வச்சிருக்கேன். என்னோட துணியும் என்னோட ஒய்ஃபோட துணியும் எடுத்து வச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லிக்விட் போட்டு நாங்கள் ஊற வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் போய் தண்ணி வந்து ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டா ட்ரைனில் இருக்குது. எப்பயுமே வந்து வாஷ் ரின்ஸுக்கு வச்சுட்டு தண்ணியை போட்டு விடுங்க. ட்ரைனில் போட்டு விட்டிங்கன்னா அவுட்லெட் பைப் வழியாக வெளியே போய்கிட்டே இருக்கும் தண்ணி. அந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. தண்ணி கொஞ்சம் நிறையிட்டோம். ஓகே, ஓரளவுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நிறைஞ்சிருச்சு. அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு பக்கெட்டில் ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதுவும் ஊற்றி. இது வந்து ரொம்ப கம்மியான துணி தான் இருக்குது. அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹைன்னு இருக்குது. நமக்கு ரொம்ப கம்மி தண்ணி அப்படின்னா லோவில் வச்சுக்கலாம். கொஞ்சம் அதிகமான தண்ணி மீடியமு, ரொம்ப அதிகமான துணி இருக்குன்னா ஹை. இந்த லெவலுக்கு இந்த தண்ணி வந்து இந்த லெவலுக்கு ஏறுற வரைக்கும் வச்சுக்கணும். துவைக்கிறதுக்கு நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடரும் போட்டுக்கலாம், இல்லை லிக்விடும் போட்டுக்கலாம். இது வந்து கம்ஃபோர்ட் கிடையாது. கம்ஃபோர்ட் பாட்டிலுக்குள்ளே நாங்கள் வந்து இந்த லிக்விட் வந்து ஊற்றி வச்சுருக்கோம். கம்ஃபோர்ட் தீர்ந்து போயிடுச்சு. அதனால் இந்த டப்பா வந்து வேஸ்ட்டாக இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் வந்து இதில் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ ஏற்கனவே லிக்விட் போட்டு தான் ஊற வச்சுருக்காங்க. அதனால் லிக்விட் வந்து ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். டிட்டர்ஜென்ட் பவுடர் தான் நம்ம ஊற வைக்கிறதுக்கு தனியாக போடணும், துவைக்கிறதுக்கு தனியாக போடணும். அதுதான் அதிகமாக செலவாகுது. ஆனால் லிக்விட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகவே இருந்தால் போதும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான துணி தான். அதனால் சும்மா கொஞ்சோண்டு லிக்விடு, ஏன்னா ஏற்கனவே ஊற வச்சதுக்கு வந்து நம்ம லிக்விட் போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அப்படிங்கிறனால பாருங்கடா, இவ்வளோ லிக்விட் தான் போட்டிருக்கேன். இது போட்டாலே போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோக் ப்ளஸ் வாஷ் டைமர் அப்படின்னா இதை இப்படி திருவி 40 நிமிஷத்துக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஊற வைக்கணும். நீங்கள் தனியாக துணியை வந்து ஊற வைக்கல அப்படின்னா மொத்த துணி எடுத்து இதிலே போட்டு லிக்விட் இல்லைனா பவுட்ரு போட்டு ஊற வச்சுட்டு 40 நிமிஷத்துக்கு வச்சுட்டிங்கன்னா அதுவே கொஞ்சம் இப்போ சுற்றுது பார்த்தீங்களா, சுற்றிட்டு கலக்கி விட்டுரும். கொஞ்சம் நேரம் அப்புறம் ஸ்டாப் ஆயிரும். ஊற வைக்கும். ஒரு சின்ன கேப்பில் வந்து ஒரு சுற்றி கலக்கி விட்டு இதிலே ஊற வச்சு நம்ம வந்து துவைச்சிக்கலாம். துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பசர் வரும், நம்ம வந்து எடுத்துக்கலாம் துணியை. இல்லை நீங்கள் இந்த மாதிரி தனியாக வந்து ஊற வச்சாலும் தனியாக ஊற வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்து போட்டுக்கலாம். அப்போ நம்ம எப்படி வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா பாஃபில் இருக்கா, இப்போ தனியாக ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இருங்க ஃபர்ஸ்ட் துணியெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து லிக்விட் ஊற்றி ஒரு டைம் போட்டு விட்டு அதை கலக்கிச்சு. இப்போ சுற்று போட்டிங்கன்னா நல்லா கலக்கிக்கும். துணி போட்டு துவைக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிளாத்து பிரித்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த துணி சாயம் ஒட்டாது அது வந்து நீங்கள் எப்பயும் போல தனியாக பிரித்து வச்சுக்கணும். பிரித்து வச்சு ஊற வச்சுக்கோங்க. அதேமாரி மிஷினில் போடும்போது பார்த்தீங்கன்னா துணி கிளாத் வைஸ் போடுங்க. இந்த மாதிரி பனியன் கிளாத்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பனியன் கிளாத்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக் வைஸ் நீங்கள் வந்து பிரித்து துவைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துணி கிளியாமல் இருக்கும். ஏன்னா இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட்டர் பல்சேட்டர்னு இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஹெவியாக துவைக்கும். மேக்ஸிமம் வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷினாவே வந்து ஹெவியாக தான் துவைக்கும். அதனால் வந்து நீங்கள் ஃபேப்ரிக் வைஸ் தனியாக பிரித்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி கிளியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில் என்னோட 2 துணி வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்கு. அது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரில, மிஷின் தான் கிழிச்சுதா இல்லை வந்து அது நூல் விட்டு போச்சான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஸோ அதனால் நான் இப்போ வந்து கவனமாக வந்து ஃபேப்ரிக் வைஸ் போடுறேன். ஜீன்ஸ்லாம் தனியாக, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வச்சு போடுறது. அதே மாதிரி காட்டன் கிளாத்லாம் தனியாக, பனியன் கிளாத்லாம் தனியாக போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து சிக்கிக்குது.
இப்பவே பாருங்க, இப்ப எல்லாம் ஒன்னா தான் ஊற வச்சிருக்கேன். ஏன்னா கம்மி துணி தான் இருக்கு அப்படிங்கறதுனால நான் இப்ப காட்டனும் பனியன் கிளாத்தும் ஒன்னா தான் போடுறேன். பாருங்க உங்களுக்கு எப்படி துவைக்குதுன்னு. ஓகே, இந்த ஊற வச்ச தண்ணியும் அப்படியே ஊற்றி விட்டுருங்க. ஊற வச்ச தண்ணியும் ஊற்றி விட்டா பாருங்க, கரெக்டாக லோக்கு வந்துருச்சு. தண்ணி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லோக்கு வந்துருச்சு. இதில் நான் சொன்ன மாதிரி எல்லா துணியும் கலந்து தான் போட்டிருக்கேன். காட்டனும் இருக்குது, இதில் வந்து பனியனும் இருக்குது. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்குனா ரொம்பலாம் சிக்காது. பாருங்க, நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இது கம்மி துணி தானே, ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுக்குவோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லேசான துணி அப்படிங்கிறதுனால ஜென்டிலில் தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செமி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ண வரைக்கும் இது வந்து கொஞ்சம் ரஃப்பாக துவைக்கிறதுனால அந்த ரொட்டேட்டர் பல்சேட்டர் இருக்கனால நீங்கள் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் ஹார்டான கிளாத்தாக இருந்தாலும் சரி, காட்டனை விட கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் ஜென்டில்லே போட்டுக்குங்க. நார்மல் போடாதீங்க. நார்மல் எதுக்கு போடுறீங்கன்னா, ஜீன்ஸ் போடுறீங்களா, மொத்தமான ஜீன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் நார்மலில் வச்சு துவைங்க. நீங்கள் ஸ்ட்ராங் எதுக்கு போகிறீங்கன்னா, பெட்ஷீட்டுக்கு மட்டும் ஸ்ட்ராங் போட்டுக்குங்க. வேறு எதுக்குமே ஸ்ட்ராங் போடாதீங்க. நார்மலான துணிக்கெல்லாம் நீங்கள் வந்து ஜென்டில்லே துவைங்க. அதுவே போதும். அதுவே பயங்கரமாக துவைக்குது. இது எப்படி துவைக்குதுன்னு பாருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 நிமிஷம் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதுவே வந்து நமக்கு பசர் சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். இந்த மிஷின் போட்டால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் பக்கத்தில் இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. தண்ணி போட்டு விட்டிங்கன்னா மட்டும் எப்பவுமே பக்கத்தில் நின்று நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்தாண்ட போகும். நீங்கள் வந்து துணி போட்டுட்டு நம்ம டைமர் வச்சிடலாம். அது பண்ணிட்டு கூட நீங்கள் வேறு வேலை ஏதாவது செய்யலாம். ஏன்னா பசர் சவுண்ட் அடிக்கும், நம்ம அந்த சவுண்டை கேட்டு வந்து நம்ம வந்து நிறுத்திக்கலாம். ஸ்பின்னில் போடும்போது அப்படி தான், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அது பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் மிஷினில் வேலை இருந்துச்சுன்னா சின்ன சின்ன வேலை பக்கத்தில் செஞ்சுக்கலாம். அவாய்ட் பண்ணிட்டு டோட்டலாக வந்து நம்ம வெளியே போக முடியாது. ஏன்னா இது வந்து செமி ஆட்டோமேட்டிக், நம்ம தான் செஞ்சாகும். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நமக்கு அந்த டைம் நான் வந்து 10 நிமிஷம் வச்சேன். இப்போ வந்து 10 நிமிஷம் முடிஞ்சோடனே அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பசர் சவுண்டு கொடுக்கும். நம்ம வேறு வேலை ஏதாவது பக்கத்தில் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த பசர் சவுண்டு கேட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து துணி வந்து துவைச்சிருச்சு. இந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து ட்ரைன் பண்ணணும். ட்ரைன் பண்ணுறதுக்கு இங்கே இருந்து பாருங்க, வாஷர் ரின்ஸில் வச்சு நம்ம துவைச்சோம். இப்போ வந்து தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணணும். எதுக்கு ட்ரைன் பண்ணுறோம்னா, இதை ட்ரைன் பண்ணிட்டு புது தண்ணி ஊற்றி நம்ம வந்து துணியை வந்து அலசணும். அலசறதுக்கும் சேம் இதே தான். பாருங்க, அவுட்லெட் வழியாக தண்ணி சூப்பராக டக்குன்னு ஃபாஸ்ட்டாகவே இறங்கிடும். இன்லெட்டுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும், தண்ணி நிரம்புறதுக்கு தான். அவுட்லெட்டுக்கு டக்குன்னு போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரைன் பண்ணிட்டோம். ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம துவைச்ச அழுக்கெல்லாம் இந்த ஃபில்டரில் வந்து சேர்ந்துக்கும். இதை வந்து அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, அது க்ளீன் பண்ணுறது எப்படின்னா அது ஈஸி தான். இது அப்படியே நீங்கள் வந்து கழட்டிட்டு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு திரும்பி மாட்டிடுங்க. இப்போ அலசணும். ஸோ அதுக்காக திரும்ப வந்து புது தண்ணி வந்து இன்லெட் பைப் வழியாக உள்ள விடுறோம். ஸோ இப்போ நம்ம புது தண்ணி விடும்போது இப்போ ட்ரைன் பண்ணோம்ல, அதை வந்து வாஷர் ரின்ஸில் மாற்றிக்கிறோம். இல்லைன்னா புது தண்ணி கீழே போய்கிட்டே தான் இருக்கும். மெயினாக எப்பவுமே துவைக்கும் போது அதை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. பாருங்க, துவைச்ச துணி ஏற்கனவே நான் சொன்னல, இங்கே பாருங்க, நம்ம இப்போ அவ்வளோவா சிக்கல. ஓரளவுக்கு ஃபேப்ரிக் வந்து பனியன் கிளாத் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அவ்வளோவா பார்த்தீங்கன்னா சிக்கல. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கலந்து ஃபேப்ரிக்கை போட்டோம்னா இந்த மாதிரி வந்து சிக்கிக்கும். பெரிய சிக்கல்லாம் இல்லை, இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் சிக்கிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா வேற ஃபேப்ரிக் போட்டால் அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைனில் இருக்குது. பட் சரியான காரணம் எதுவும் தெரியல. இதில் அவ்வளோவா சிக்கல இப்போ. ஸோ நம்ம அலசும் போது நீங்கள் வந்து கம்ஃபர்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக அலசும் போது அந்த தண்ணியில் கம்ஃபர்ட்டை நம்ம கலந்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். கம்ஃபர்ட்டுக்கு கொஞ்சோண்டு துணி தானே இருக்குது. அப்படியே இதுலேயே நம்ம வந்து கம்ஃபர்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலசறதுக்கு திரும்பியும் தண்ணியை வந்து ரீஃபில் பண்ணிட்டோம். அதே மாதிரி கம்ஃபர்ட்டை கலந்துட்டோம். ஸோ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து அலசறதுக்கு இது 10 மினிட்ஸ் துவைக்க வச்சோம். அலசறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ் அலசிச்சுனாலே நமக்கு வந்து போதும். இந்த மிஷின் வந்து 8.5 kg. நான் ஏற்கனவே வந்து ரிவ்யூ வீடியோவில் சொல்லியிருப்பேன். 8.5 கிலோ வரைக்கும் துவைக்கலாம் அப்படிங்கிறது. அதாவது 8.5 கிலோ அப்படின்னா தண்ணியில் வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நார்மலான வெயிட் இருக்குல்ல, துணியோட வெயிட், அதிலே 8.5 கிலோ போடலாம்னு சொல்லியிருக்கு. ஆனால் அப்படிலாம் துவைக்க முடியாது நம்மளால. எனக்கு தெரிஞ்சு 8.5 கிலோ அப்படின்னா ஒரு 6.5 கிலோ வரைக்கும் நம்மளால துவைக்க முடியும் இந்த மிஷினில்.
ஏன்னா வந்து நம்ம எவ்வளோதான் அதிகமாக துணி துவைச்சாலும் நம்ம ஸ்பின்னிங்கில் போடும்போது புளியறதுக்கு போடும்போது அதில் வந்து கம்மியாக தான் நம்ம போட முடியும். அதில் வந்து அளவு கம்மியாக இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அளவு. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம துணி துவைக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 வாட்டி அதில் போட்டு நம்ம வந்து புளியிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதில் இந்த மிஷினில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணி நல்லா துவைக்குது, அது ஒன்று. புளியறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் புளியறது தனியாக புளியணும். இப்போ நம்ம அலசி முடிச்சோன்னா நெக்ஸ்ட் அதில் போட்டு நம்ம புளிஞ்சு காட்டுறேன், எப்படி புளியுதுன்னு காட்டுறேன். எனக்கு இந்த மிஷினில் மெயினாக பிடிச்சது புளியுறது, சூப்பராக புளியுது. இப்போ பெட்ஷீட்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துவைச்சிட்டு நம்மளால புளியவே முடியாது பெட்ஷீட். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டை சூப்பராக புளிஞ்சு கொடுத்துருது. அது வந்து செம்ம அட்வான்டேஜ். எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷினில் ரொம்ப பெஸ்ட்டான விஷயம், நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பெட்ஷீட் துவைக்கிறதுக்கு இந்த மிஷின் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து பெட்ஷீட்டு அவ்வளோ சூப்பராக துவைச்சி சூப்பராக புளிஞ்சு கொடுத்துருது, ஈஸியாக எடுத்துடலாம். போதும், இப்போ அலசிருச்சு. நான் வந்து 5.5 minutes வச்சேன். ஸோ நம்மளே வந்து வேணான்னா நமக்கு போதும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து அலசின தண்ணி இப்போ வந்து நம்ம வந்து துணியை வந்து துவைச்சி ஒரு டைம் ரீஃபில் பண்ணி அலசியாச்சு. அடுத்தது நம்ம வந்து இப்போ வந்து துணியை வந்து புளிய போகிறோம். இதில் தான் நம்ம வந்து புளிக்கிறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப்டி கவர் இருக்குது. இதுதான் புளியறதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும். இப்போ நீங்கள் இந்த துணியை போடுறீங்கல்ல ஸ்பின்னிங்கில், இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா இப்படி வந்து எல்லா இடத்துலையும் சமமாக வெயிட் வர மாதிரி போடணும். ஒரு பக்கம் வெயிட் ஜாஸ்தியாக போட்டுட்டு இந்த பக்கம் இப்படி ஒரு பக்கம் கேப் விடுறது அந்த மாதிரி விடக்கூடாது. அதனால போடும்போது இப்படி சுற்றி போட்டுருங்க, உங்களுக்கு வெயிட் ஈவனாக போகும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி துணி போடும்போது நீங்கள் இந்த கேப் இருந்ததுன்னா இந்த மாதிரி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வெயிட் இருக்கும். ஏன் அப்படின்னா இது சுற்றி தான் நம்ம போடும்போது இந்த புளியறது வந்து சுற்றி அது மூலமாக தான் தண்ணியை வந்து புளிஞ்சு எடுக்கும். அப்படிங்கும் போது நமக்கு வெயிட் இப்படி ஒரு சைடாக வருது அப்படின்னா இது ஆடும், கிடுக்கிட்டுன்னு ஆடும். இது வந்து உள்ளார வந்து இப்படி மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்கள் ஏற்றி அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப கடன்னு ஆடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து இந்த ஸ்பின்னிங் மோட்டர் வந்து சீக்கிரமாக போயிடும். அதனால வந்து துணி போடும்போது நான் சொன்ன மாதிரி கேப் எல்லாம் ஃபில் பண்ணி போடுங்க. அதே மாதிரி நீங்கள் துவைக்கும் போதும் சரி புளியும் போதும் சரி, நம்ம ஷர்ட்டில் பேக்கெட்டில், நம்ம பேண்ட் பாக்கெட் இல்லை ஷார்ட்ஸ் பாக்கெட்டில் இல்லை எந்த இருந்தாலும் பேக்கெட்டில் வந்து ஏதாவது பொருள் இருக்குது, மெட்டல் ஐட்டம் இருக்குது, ஸ்க்ரூ இருக்குது, ஏதாவது இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்துருங்க. இல்லைன்னா அதனாலையும் மிஷினுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப எம்ப்ராய்டிங் ஃபேப்ரிக்கு இதெல்லாம் போடாமல் மிஷினில் துவைக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு. மேக்ஸிமம் இந்த ஃபேப்ரிக்லேயே இப்போலாம் வந்து கொடுத்துருக்காங்க மிஷின் வாஷிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. இங்கே பாருங்க, ஓரளவுக்கு துணி போட்டேன். எப்படி போட்டிருங்க பாருங்க, ஈவனாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கேப்புமே இல்லாமல், ஒன்றும் இல்லை, துணி போடும்போதே நீங்கள் வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி துணியை போட்டிங்கனாலே உங்களுக்கு கேப் வராது மேக்ஸிமம். நம்ம வந்து இப்போ அலசிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ஃபர்ட் கலந்து ஓரளவுக்கு அலசன தண்ணி தான். இதில் வந்து அழுக்கு பாருங்க அவ்வளோவா இல்லை, கம்ஃபர்ட் கலந்த அந்த ஒரு இதாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்பின்னுக்கு போட்டிங்க அப்படின்னா இந்த தண்ணி நமக்கு இதாக தான் இருக்கும். இன்னும் வேற ஏதாவது சின்ன தண்ணி இல்லை வேற ஃபேப்ரிக் தனியாக ஊற வைக்கிறீங்க, சாயம் போகிறதுக்காக அது தனியாக ஊற வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பின்னிங் போடும்போது இந்த தண்ணியில் அதை வந்து நீங்கள் துவைச்சிடலாம். கொஞ்சம் லிக்விட் அல்லது பவுடர் போட்டு இதை வந்து நீங்கள் வந்து இதை தனியாக துவைச்சிட்டு இதை நீங்கள் தனியாக ரெண்டுமே ஒரே நேரத்தில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. துவைச்ச தண்ணியை மட்டும்தான் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண போறீங்க. இந்த தண்ணி நமக்கு வேஸ்ட் ஆகாது. இதுலேயே வந்து நம்ம இன்னொரு தடவை துணி துவைச்சிட்டு போட்டுட்டு, முக்கியமான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்பின்னருக்கு இதை மட்டும் மறந்துடாதீங்க. இதை மெயினாக இப்படி போட்டு இங்கே பாருங்க, இந்த சேஃப்டி கவர் நம்ம போடும்போதே தெரியும் அது வந்து நமக்கு ஓரளவுக்கு ஈவனாக தான் இருக்கும். அப்படின்னாலே நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சும்மா லைட்டாக போட்டு ஒரு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க, வெளியே வராமல் இருக்கும். அது எதுக்கு அந்த சேஃப்டி கவர் கொடுத்துருக்காங்கன்னா, அது போடலைன்னா நம்ம மூடி போடும்போது அது சுற்றும் போது இந்த துணி வெளியே வந்து மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மெயினாக அந்த சேஃப்டி கவர் கொடுத்துருக்காங்க. இதை போட்டு இந்த லிட்டை போட்டு மூடிட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து புளியறதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, இங்க பாருங்க ஸ்பின் டைமர்னு இருக்கு. இது வந்து ட்ரெயின்ல போடுறாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அலசன தண்ணி தான் நமக்கு இருக்கும், அதனால அதை வச்சு துவைச்சிக்கலாம். அதனால ட்ரெயின் பண்ணிடாதீங்க, அந்த தண்ணி வேஸ்ட் ஆயிரும். வாஷ் ரின்ஸ்லேயே இருக்கட்டும், புளியும் போதும் பிரச்சனை இல்லை. அதுவே வந்து ஆக்சுவலாக புளியிற தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கும் சம்மந்தமே இல்லை. புளியிற தண்ணி நீங்கள் இதை ட்ரெயினில் வச்சாலும் வைக்கலனாலும் புளியிற தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவுட்லெட்டில் போயிடும். அதோட கனெக்ட் வேற, இதோட கனெக்ட் வேற. ஸோ அதனால வந்து புளியும் போது ட்ரெயினில் வச்சிடாதீங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, ஏன்னா அந்த தண்ணி வேஸ்ட் ஆயிரும், அதுக்காக சொல்கிறேன். எப்படி புளியறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஸ்பின் டைமர்னு இருக்கு. இதில் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஞ்சம் துணி தான் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 நிமிஷமே போதும்.
ஒரு நிமிஷத்துக்கு வச்சுட்டா பாருங்க சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் சவுண்டு வரும், ஆனால் பார்த்தீங்கன்னா வைப்ரேட் அவ்வளோவா ஆகலை. ரொம்ப வைப்ரேட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து துணியை கரெக்டாக போட்டு கரெக்டாக, அதாவது ஏற்றியும் தாத்தியமாக போடலை, கரெக்டாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். அதனால தான் இப்போ ஸ்மூத்தாக சுற்றுது பாருங்க. இதே நீங்கள் கரெக்டாக அந்த துணி கேப்பு விட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் இந்த மிஷின் வந்து கிடுக்கிட்டு ஆடும் அப்படி பாருங்க. அதுவே வந்து டைமிங் முடிஞ்சோடனே மூவ் ஆகி அதுவே ஆஃப் ஆகிடும் நமக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியும் கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துருச்சா? சவுண்ட் வந்துச்சுன்னா ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் இந்த லிட்டை திறந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு உடனே வந்து ஸ்டாப் ஆகிடும், இல்லைன்னா அது ஸ்லோவாகி ஆடி தான் நிற்கும். நீங்கள் வந்து அந்த டிக்குன்னு சவுண்ட் வந்தாலே அந்த டைமிங் முடிஞ்சாலும் நீங்கள் வந்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாருங்க, இப்போ தெரியுதுங்களா? அந்த சேஃப்டி கவர் இருக்கிறதுனால துணி நமக்கு வந்து வெளியவே வரல, சூப்பராக புழிஞ்சிருக்கும். சேஃப்டி கவர் எடுத்துருங்க. பாருங்க சுத்தமாக துணி வந்து சிக்கவே இல்லை. பாருங்க துணி சூப்பராக நம்ம கையில் புழிஞ்சா கண்டிப்பாக நம்மளால இவ்வளோ சூப்பராக புழிய முடியாது. சம்மர் சீசன்லாம் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், ட்ரெஸ்ஸை புழிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம். அந்த ஈரத்தில் தான் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் அப்படியே காய போட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மினிட்ஸில் உங்கள் துணி காஞ்சிரும். நல்லா வெயில் அடிச்சதுன்னா 10 மினிட்ஸில் இந்த துணி காஞ்சிரும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து இது பண்ணியிருக்கு. அதே மாதிரி பாருங்க சிக்கவே இல்லை, எதுவுமே சிக்கவே இல்லை, அப்படியே பூ மாதிரி வருது பாருங்க துணி, சுத்தமாக சிக்கலை. இதே நிறைய பேர் வந்து இதில் வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து புளியும் போது சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது சரியாக போடலைன்னா துணி வந்து சிக்கும். பாருங்க எந்த சிக்கலுமே இருக்காது, ஈஸியாக அப்படியே வருது பாருங்க. நம்ம சுற்றி வச்சது அப்படியே இருக்கு பாருங்க, அழகாக பூ மாதிரி வருது பாருங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகாக துணியை வந்து துவைச்சி புளிஞ்சிட்டோம். கொஞ்சம் கூட சிக்கலை இல்லை, சூப்பராக இருக்குது. எனக்கு புளியறதுக்கு இது பெஸ்ட்டான மிஷின் சொல்லுவேன். இப்போ நம்ம வந்து எப்படி துணியை துவைச்சி எப்படி அதில் ஸ்பின்னரில் போட்டு புளிஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது. க்ளீனிங் மீன்ஸ் அது வந்து டீப் க்ளீனிங் சொல்ல, அதாவது இதில் போயிட்டு உள்ளே ஏதாவது அடைச்சிக்கிச்சு அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, அது வந்து ஒரு தனி போர்ஷன். அது எனக்கே தெரியாது இன்னும். எனக்கு ஏதாவது அந்த மாதிரி உள்ளே அடைச்சிக்கிச்சு இல்லை துணி ஃபேப்ரிக் உள்ளே மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத நான் எனக்கு அந்த ப்ராப்ளம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஒரு 2 பக்கெட் துணி நீங்கள் துவைச்சி முடிக்கிறீங்க, மிஷினில் துவைச்சி முடிக்கிறீங்க, துவைச்சி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னா அந்த மிஷினை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நம்ம துவைச்சோம் அந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கே இந்த துவைச்ச தண்ணியெல்லாம் இருந்தால் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ நான் கம்மியான துணி துவைச்சனால அவ்வளோவா இங்கே அழுக்கு தெரில, கொஞ்சம் அழுக்கு தான் இருக்குது. அந்த துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஆக்சுவலாக ஃபுல்லாக ப்ரௌன் கலர். நாங்களாம் அதிகமாக துணி துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா சுற்றி இவ்வளோ துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் அழுக்கு இப்படி சரௌண்டிங்ஸில் இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணணும். எப்படி க்ளீன் பண்ணால் ஆக்சுவலாக ட்ரெயினில் தான் இருக்குது. ட்ரெயினில் இருக்கும் போதே நீங்கள் வந்து இந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் இப்படி சுற்றிலும் ஏதாவது அழுக்கு இருக்குது அப்படின்னா இன்லெட்டை போட்டு வச்சுட்டு இப்படி சுற்றிலும் அடிச்சு விட்டிங்கன்னா ஓரளவுக்கு கீழே போயிடும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு திரும்ப தண்ணி வந்து லைட்டாக ரீஃபில் பண்ணிக்கலாம் கழுவுறதுக்காக. இப்போ தண்ணி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுங்க. கையில் நீங்கள் பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் தண்ணியை லைட்டாக தெரிய விட்டுக்கிட்டே சுற்றியில் ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி ரொம்பவும் இது வந்து ஹார்டாக போட்டு தேய்ச்சிங்க, ரஃப்பாக போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா இது பிளாஸ்டிக் தான், டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாக வந்து பண்ணுங்க. இந்த உள்ள மோட்டார்லாம் இருக்குது பாருங்கள், இந்த மோட்டார்லாம் அழுக்கு இருக்கும். இப்படி திருப்பி இந்த ப்ரஷ்ஷை வச்சு இப்படி இது பண்ணிக்கிங்க. இப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மிஷின் இதுக்குள்ளே அழுக்கு போகாது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அழுக்கு போகும். இப்பவும் இதுக்குள்ளெல்லாம் அழுக்கு இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறது தனி போர்ஷனாக வந்து போடுறேன். இப்போ அழுக்கு இருக்காது, கொஞ்ச நாள் ஆகும். ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சுன்னா இதுக்குள்ளே அழுக்கெல்லாம் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது ஒரு தனி போர்ஷன், அதை நான் போடுறேன். இப்போதைக்கு ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது, ஜென்ரலாக க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம காமிக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா இந்த ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணிட்டோம். அப்படியே இதை தள்ளி விட்டிங்கன்னா இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்பின்னருக்கு வந்துடும். ஸ்பின்னருக்கும் நமக்கு புளியும் போது தண்ணி தேவைப்பட்டால் புளிஞ்சிக்கலாம். போடும்போது ஸ்பின்னரையும் நல்லா அலசிக்கணும். ஏன்னா புளியும் போது அதுலேயும் சில அழுக்கு, சோப்பு தண்ணி அழுக்கெல்லாம் இருக்கும் ரைட்டாக. வாஷ் பண்ணிட்டு தண்ணியை சுற்றியில் அடிச்சு விட்டிங்கன்னா க்ளீன் ஆகிடும். இதில் வந்து மேக்ஸிமம் கடைசியாக தண்ணி நிற்கும். இந்த தண்ணி நிற்காமல் இந்த ப்ரஷ்ஷில் இப்படி வச்சு தள்ளி விட்டிங்கன்னா அந்த தண்ணி உள்ளே போயிடும். இது வந்து ஹேண்ட் வாஷரு. இது இல்லைன்னா வந்து ஷாம்பு இருக்குல்ல, அது போட்டுங்க. சும்மா லைட்டாக
ஓட்டு விட்டு ஒரு ஸ்பின் ஓட்டுனீங்க அப்படின்னா அந்த சுற்றியில் இருக்கிற அழுக்கெல்லாம் போட்டு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கும். சும்மா லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்குங்க. இப்படி நம்ம வெறும் தண்ணி ஊற்றி சுற்றும் போது சுற்றியில் ஏதாவது அழுக்கு இருந்தாலும் அது நல்லா கலந்து நின்றுக்கும். நம்ம வந்து அப்போ திருவி விட்டால் அது மட்டும் போயிடும், அந்த அழுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும். போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து அந்த ஓட்டின ஸ்பீட்லேயே ட்ரைன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ சுற்றியில் ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா அவுட்லெட் வழியாக இப்போ வந்து தண்ணி வெளில போயிடும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீனாக இருக்கும். இதுக்கு சுற்றியில் இப்போ இருந்த அழுக்கு எல்லாமே இப்போ நம்ம க்ளீன் பண்ணதில் எல்லாமே போயிடும். ஃபுல்லாக தண்ணி அவுட்லெட் வழியாக அது வந்து வெளில போயிடுச்சு. மூடும் போது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் சொல்கிறேன். சின்னதாக இந்த மாதிரி கிளாத் வச்சுக்கோங்க. நான் இந்த வீட்டில் இந்த மாதிரி கிளாத் வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் சும்மா சாதாரணமான துடைக்கிறதுக்கு ஒரு சாஃப்டான கிளாத் வச்சுங்க, ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் சாஃப்டான கிளாத். இது மேலே இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கும். நம்ம இந்த துவைச்சிட்டு இந்த வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வெளியே நிற்கும். மேக்ஸிமம் அதெல்லாம் தொடச்சிருங்க. ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் மேக்ஸிமம் இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த லிட்டிலெல்லாம் இருக்கிற தண்ணியெல்லாம் தொடச்சிருங்க. ஏன்னா இதை நீங்கள் மூடி வைக்கும்போது அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும். வெளியே இருக்கிறதுனா கூட காஞ்சிரும். நீங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலையும் மிஷின் வைக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வாஷிங் மிஷின் வாங்கினாலே அவுட்டரில் போட்டுருவாங்க. சன்லைட்டில் வச்சு அந்த மிஷினே வீணாக போயிடும். மேக்ஸிமம் வந்து ரொம்ப சன்லைட்லாம் இருக்கக்கூடாது. நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் தான் மிஷினை வந்து மெயின்டைன் பண்ணணும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மிஷினை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. அது மட்டும் வெயிலையும் மழையிலையும் காஞ்சிட்டு கிடக்கும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு ஒரு கவர் இருக்குது, கவர் வாங்கி போடணும். நான் இன்னும் இதுக்கு கவர் வாங்கலை. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால தேவைப்படலை எனக்கு கவர். அது இல்லாமல் நம்ம ஆஃப்டர் வாஷ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறனால நமக்கு வந்து மேக்ஸிமம் கவர் தேவைப்படாது. ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது வீடு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து கவர் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மிஷின் ரொம்ப நாளைக்கு வரும். ஓகே, நம்ம இப்போ வந்து எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணவங்க நான் இப்போ சொன்னேன்ல இதுக்கு வேணா இப்படியும் மெயின்டைன் பண்ணலாம்பா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மிஷினோட ப்ரைஸ் எப்படி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பார்க்காதவங்க இதோட அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ரிவ்யூ வீடியோ போட்டிருங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம கிறிஸ்டியாஸ் வியூ சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.